ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சென்னை போலீஸ் மியூசியத்தை தான் பார்க்க போகிறோம். தமிழக மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு இப்படியும் ஒரு மியூசியமா என்று நினைக்க தோன்றும். ஆமாம் நண்பர்களே, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து, அதாவது 1856 முதல் 2013 வரை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸாக இருந்த இந்த 165 வருடத்திற்கு மேல் பழமையான கட்டிடத்தில்தான் இந்த போலீஸ் மியூசியம் அமைந்துள்ளது. இடிக்கும் தருவாயில் இருந்த இந்த கட்டிடம் இங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகளின் முயற்சியில் புதுப்பிக்கப்பட்டு அவர்களாலேயே நிர்வகிக்கப்பட்டும் வருகிறது. இங்குள்ள பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் இருந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் விவரங்களை பார்த்து கொள்ளுங்கள். உள்ளே வந்தவுடன் ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டரும் அதை அடுத்து ஒரு சிறிய ஸ்நாக் ஷாப்பும் உள்ளது. இடது பக்கமாக நீங்கள் பார்ப்பது தான் மியூசியத்தின் என்ட்ரன்ஸ். போர்டிகோவில் நிற்கும் இந்த கார் மாடல் பார்த்தாலே தெரியும். மிகவும் பழமையான இந்த கார் அப்போதைய போலீஸ் கமிஷனர்களால் உபயோகப்படுத்தப்பட்டது. இங்கிருந்து உள்ளே செல்லும் முன் அங்குள்ள வரைபடத்தை ஒரு போட்டோ எடுத்து கொண்டு சென்றால் அது நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் இந்த சைக்கிள் முழுவதும் இரும்பால் ஆனது. போலீஸ் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் உபயோகிக்க 1840 இருந்து 1850க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சைக்கிள் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இவற்றை தொடர்ந்து படிப்படியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்திய புல்லட் ப்ரூஃப் கார் வரையில் இங்கு காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். முதல் அறையில் உள்ளே நுழைந்த உடனேயே இந்தியாவிலேயே அதிக நீளமாக காணப்படும் சுமார் 10 அடி நீளமுள்ள டைகரை வச்சிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட இந்த டைகர் கும்பகோணம் மியூசியத்தில் இருந்ததாம். அதை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட பெல்ட் வடிவ மனித வெடிகுண்டு இதுதான். ஜெராக்ஸ் போன்ற மிஷின்கள் வருவதற்கு முன் கமிஷனர் போன்ற உயர் அதிகாரிகள் ரகசியமாக நடக்கும் காவலர்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்பவர்களுக்கு கொடுக்கப்படும் குறிப்புகளை அச்சடிக்கும் அந்த கால இயந்திரம். பக்கத்தில் இருப்பது மீட்டிங் முடிந்தவுடன் அவற்றை அழிப்பதற்கான மிஷின். கையால் தான் இவற்றை இயக்க வேண்டும். இவற்றை பார்வையாளர்கள் தொடுவதற்கு அனுமதி இல்லையாம். நான் கை வைத்த பிறகுதான் சொன்னார்கள். கையை எடுத்து விட்டேன். ஆமை வடிவ பீடத்தின் மேல் இருக்கும் 7 அடுக்குகளால் ஆன 105 திரிகளை கொண்ட இந்த விளக்கு மகாபலிபுரம் அருகில் உள்ள குஞ்சிக்காடு என்ற கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த அறையில் இருந்து வெளியே வந்து அடுத்த அறைக்கு செல்வோம். அடுத்த அறையின் உள்ளே வந்ததும் இடது பக்கமாக ரியலாக போலீஸ் லாக்கப் ஒன்று உள்ளது. இது கருங்கல்லாலும் இரும்பு கேட்டுடனும் அமைக்கப்பட்டிருந்தது. கோயம்புத்தூரில் உள்ள தொண்டாமுத்தூர் என்ற ஊரின் போலீஸ் ஸ்டேஷனுக்காக 1914ஆம் ஆண்டு கட்டிய லாக்கப்பை சிந்தாமல் பிரித்தெடுத்து கொண்டு வந்து இங்கு அதுபோலவே அமைத்துள்ளார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடும் முன் மெட்ராஸ் மாகாண ஆளுநருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பொதுமக்கள் மத்தியில் தூக்கிலிட வேண்டும் என்று பர்மிஷன் கேட்டு மேஜர் ஜோன் பேனர்மேன் என்பவரால் எழுதப்பட்ட கடிதம் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஆட்டோ சங்கர். பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்த இவர் பல கொலைகளையும் செய்துள்ளார். புழல் சிறையில் தூக்கிலிடப்பட்ட கடைசி குற்றவாளி இவர்தான். காவலர்கள் குடியிருப்பு. ஓட்டால் அமைந்த கூரை வீட்டிலிருந்து
தற்போதைய ஃப்ளாட்ஸ் வரையான புகைப்படங்களை இங்கே வைத்துள்ளார்கள். இவற்றுடன் புழல் சிறைச்சாலை மற்றும் காவலர்களின் அலுவலகங்களின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கு ஒரு குட்டி லைப்ரரியும் இருக்கிறது. தேவைப்பட்டால் புத்தகங்களை எடுத்து படித்துவிட்டு அதே இடத்தில் வைத்து விடலாம். எப்படியெல்லாம் வெடிகுண்டு வைப்பார்கள் என்று இங்கே வைத்துள்ளார்கள். டாய், பொக்கே, குக்கர், ஜக்கு, இன்னும் பல இங்கே பாருங்கள். மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்படும் கன்னி வெடிகளின் மாதிரியையும் இங்கே வைத்துள்ளார்கள். வெடிகுண்டுகளை புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கும் கருவிகளையும் இங்கே வரிசைப்படுத்தி உள்ளார்கள். இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் வெடிப்பொருட்கள். பழைய காலங்களில் எதிரிகளின் மீது துப்பாக்கி மூலம் வீசப்படும் எரிகுண்டுகள். நாட்டு வெடிகுண்டுகள், அவற்றை தேடும் விளக்குகள் மற்றும் கருவிகளை இங்கே பார்க்கலாம். பூமிக்குள் புதைந்திருக்கும் வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் பூமிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களை டிடெக்டிவ் செய்யும் கருவிகள். கோயம்புத்தூரில் 1957 டெக்ஸ்டைல் நிறுவனம் நடத்தி வந்த கிருஷ்ணன் என்பவர் ரிசர்வ் பேங்கிற்கு இணையாக சிறிதும் வித்தியாசம் தெரியாமல் கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வந்துள்ளார். பிரிண்டிங் மிஷினை ஜெர்மனியிலிருந்து வரவழைத்தும் அச்சிட பயன்படும் பேப்பரை ரிசர்வ் பேங்கிற்கு சப்ளை செய்யும் மும்பை நிறுவனத்திடமிருந்தே மும்பையில் உள்ள சில நண்பர்கள் மூலம் வாங்கி பயன்படுத்தி வந்தார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இயந்திரம் முதல் கொண்டு அச்சுகளும் மாதிரிக்காக சில ரூபாய் நோட்டுகளும் இங்கே வைத்துள்ளனர். கள்ள நோட்டுகளுக்கும் ஒரிஜினல் நோட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் கருவிகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தி மெட்ராஸ் பிரசிடென்சி மியூசிக் பேண்ட் என்பது உலக அளவில் மிக பிரபலமான இசைக்குழுவாகும். இது போலீஸ் அணிவகுப்பு மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு காலத்தில் பெரிய செல்வந்தர்கள் தங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு இந்த பேண்ட் சிஸ்டத்தை ஹையர் செய்து கொள்வார்கள். இதை அந்த குடும்பத்தார்கள் ஒரு பெருமிதமாக கருதுவார்கள். மிகுந்த கலைநுட்பங்களுடன் கூடிய கோவில் ஐம்பொன் சிலைகள் மற்றும் கற்சிலைகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் அனைத்தும் கடத்தப்பட்ட சிலைகள். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து மீட்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளார்கள். இது எங்கிருந்து கடத்தப்பட்டது, எங்கிருந்து கண்டுபிடித்து கொண்டு வரப்பட்டது போன்ற விவரங்களையும் தேதி வாரியாகவும் அந்த சிலையின் வரலாற்றை அந்தந்த சிலைகளின் கீழ் நாம் பார்க்க முடியும். இதிலுள்ள ஒவ்வொரு அறையிலும் ஆண் பெண் என காவலர்களே பாதுகாப்புக்கும் பார்வையாளர்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்யவும் இருக்கிறார்கள். இவர்கள் பார்வையாளர்களிடம் ஃப்ரெண்ட்லியாகவும் பணிவுடனும் பழகுவது நமக்கு போலீஸ் மீது ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, நீங்களும் குழந்தைகளுடன் ஒரு முறை இந்த போலீஸ் மியூசியத்திற்கு வந்து இங்குள்ள பழமையான பொருட்களையும் அதன் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிந்ததும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து பார்க்க சொல்லுங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிடுங்கள்.
முன்னாள் போலீஸ் மற்றும் படை வீரர்கள் பயன்படுத்திய டெலிகம்யூனிகேஷன், அதாவது டெலிஃபோன், ஒயர்லெஸ் போன்ற ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தற்போது வரை பயன்படுத்திய பொருட்களை வைத்துள்ளார்கள். நண்பர்களே, இந்த மியூசியம் தரை மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என 2 தளங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் தரைதளத்தில் மட்டும்தான் பார்த்துள்ளோம். இதற்கே 12 நிமிட வீடியோவாக அமைந்துவிட்டது. இதற்கு மேல் நீளமானால் உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இந்த தரைதளத்தில் முழுவதும் பார்த்தவுடன் நாம் வீடியோவை இதோடு முடித்துக்கொள்ளலாம். இது போலீஸ் கமிஷனர்கள் பயன்படுத்திய டேபிள் சேர். அப்போது அவர்கள் உபயோகித்த அதே செட்டப்பில் இங்கே வைத்துள்ளார்கள். அவர்கள் உபயோகித்த பென், பேப்பர் ஸ்டாண்டு, டைப்ரைட்டிங் மிஷின், டெலிஃபோன் எல்லாவற்றையும் அப்படியே வைத்துள்ளார்கள். நாம் அமர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் பழங்கால மன்னர்கள் உபயோகித்த வாள்கள், 2 உலகப் போர்களிலும் உபயோகப்படுத்திய ஆயுதங்கள், அந்த காலத்தில் கைரேகையை ஆய்வு செய்ய பயன்படுத்திய பொருட்கள், காவலர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் என பலவற்றை பார்ப்போம். இந்த போர்டில் முதல் மெட்ராஸ் கமிஷனரிலிருந்து இப்போதைய சென்னை கமிஷனரின் பெயர் வரைக்கும் வரிசைப்படுத்தி எழுதியுள்ளார்கள். அதேபோல் அவர்கள் ஃபோட்டோக்களையும் பெயர், வருடம் ஆகியவற்றுடன் வரிசைப்படுத்தி இந்த அறையை சுற்றிலும் வைத்திருப்பதை பாருங்கள். சுபி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மற்றும் புதிய நண்பர்கள் தயவு செய்து வீடியோ முடிந்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள்.